அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்னைக்கு நான் ட்ரை பண்ண ரெசிபி தான் இந்த இந்தியன் ராமன். ஸோ இதில் சிக்கன் வந்து இந்தியன் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணியும் பேஸ் வந்து ஜாப்பனீஸ் கொரியன் ஸ்டைல் யூஸ் பண்ணியும் ஒரு ஃபியூஷன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கர்ட் எடுத்திருக்கேன், 65 அப்படி இல்லைன்னா தந்தூரி மசாலா, 1 ஸ்பூன் ஆஃப் cumin பவுடர், 2 ஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் வந்து கசூரி மேத்தி, அப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கனை வந்து போட்டாச்சு. இதை நம்ம நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 30 minutes to 1 hour கிட்ட நம்ம மேரினேட் பண்ணிடுவோம். 1 hour later. ஸோ இன்னைக்கு 2 மெத்தட்ல வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஏர் ஃப்ரையர்ல, அதுக்கப்புறம் வந்து நார்மலா பேன்ல. ஏர் ஃப்ரையரோட செட்டிங்ஸ் வந்து இந்த வீடியோலயும் நான் சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் போடுறேன். ஸோ இப்போ நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். கரெக்டா 12 minutes வச்சு செக் பண்ணிடலாம். ஸோ ஏர் ஃப்ரையரில் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம். பக்கா இன்னும் ஒரு 3 minutes மட்டும் போட்டால் போதும். இது நல்லாவே ஃப்ரை ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை வந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ராமனுக்கு நம்ம நூடுல்ஸ் வந்து பாயில் பண்ணிடலாம். ஒரு 2 to 3 minutes மட்டுமே போதும். கரெக்டாக பாயில் ஆயிரும். இதை நம்ம எடுத்துருவோம். ஸோ நூடுல்ஸ் வந்து குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிடலாம். நல்லாவே குக் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்போ சூப்பை வந்து தனியாக ரெடி பண்ணுவோம். பாருங்க, நல்லா குக் ஆயிருக்கு. சிக்கன் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து சூப் ரெடி பண்ணலாம். அதுக்கு நல்லா தண்ணியை வந்து கொதிக்க விட்டுட்டு அதில் சிக்கன் ஸ்டாக் வந்து போட்டுக்கோங்க. சப்போஸ் சிக்கன் ஸ்டாக் வந்து இல்லாதவங்க வந்து நல்லா எலும்பு பீஸ் வந்து ஒரு 5-6 பீஸை நல்லா வேக வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானது தான். ஸோ நல்லா இந்த கொதிக்கிற ஸ்டாக்ல என்ன பண்ணலான்னா லெட்யூஸ் போட்டுக்கலாம். பவுச்சோ இருந்தால் பாக்ஸோவை போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா லெட்யூஸ் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இது ஒரு 2 to 3 minutes வந்து 2 minutes போதும். நல்லா வெந்தக்கப்புறம் நம்ம வந்து நூடுல்ஸ் போட்டு ராமன் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோய் சாஸ் ஊற்றிக்கலாம். ஸோ டார்க் சோய் சாஸ்னா 1/2 ஸ்பூன் போதும். நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் வந்து சில்லி ஆயில் ஊற்றிக்கோங்க. இது நல்ல சில்லி ஃப்ளேக்ஸும் ஆயிலை நல்லா கொதிக்க விட்டு சில்லி ஃப்ளேக்ஸை போட்டாலே இந்த சில்லி ஆயில் ரெடி ஆயிரும். ஸோ அது ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சிக்கன் மேரினேட் பண்ண ஒரு சில மசாலாஸ் இருக்கும்ல, அந்த மசாலாஸ் வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ளேவருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த மேரினேட் பண்ண மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காண்டி. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான், வேணா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். நம்ம சூப்பில் கொதிக்க விட்ட லெட்யூஸை தூக்கி இதில் போட்டுடலாம். பாக்ஸா இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். அது எங்களுக்கு கிடைக்கல. ஸோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் ஒரு 2 to 3 minutes கிட்ட நல்லா வேக வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ண சிக்கன் ஸ்டாக் அந்த சூப் வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த சூப்பை. இப்போ ரெடி பண்ண நூடுல்ஸை வந்து எடுத்து போட்டுக்கலாம். இங்கே நாங்கள் ஒரு ஆளுக்கு 1.5 பாக்கெட் கிட்ட போட்டிருக்கோம். கரெக்டாக 3 பாக்கெட் கிட்ட வரும்.
நம்ம இப்போ குக் பண்ண சிக்கனை வந்து இதில் போட்டுருவோம். லாஸ்ட்டாக வந்து எக் வச்சிடலாம். ஸோ எக் வந்து மோஸ்ட்லி ராமனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 to 3 days வந்து சோய் சாஸு வினிகர் லெமனில் வந்து ஊற வச்சு போடுவாங்க. நாங்கள் இன்றைக்கி அதை பண்ணலை, நார்மலாக இப்படியே தான் போட போகிறோம். ஏன்னா வந்து இது இந்தியன் ஸ்டைலில் ட்ரை பண்ணனால ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ஸ்டைலில் உள்ள அந்த மசாலாஸ் வச்சு தான் இங்கே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பைசி வந்து ஆட் பண்ணி பண்ணுங்கள், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.